எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது இதே மாதிரி பிரச்சனை வரும்போது அவர் கர்நாடகா நேரடியாக சென்றார். போய் அந்த மாநில முதலமைச்சர் சந்தித்து அதாவது தமிழ்நாட்டில் வாழ்வாதாரம் எப்படி பாதிக்குது என்பதை உணர்த்துவதற்காக அந்த மாநில முதலமைச்சர் கொடுத்த நீரை கூட அருந்த மறுத்து நீங்கள் காவிரியில் தண்ணி விட்டால் மட்டும்தான் நான் தண்ணியை குடிப்பேன்னு சொல்லி பிடிவாதத்தோடு இருந்து அந்த அதை நிறைவேற்றிய எம்ஜிஆர். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இப்போ நீங்கள் 2 மாநில அரசு பேச முடியுங்க. இப்போ ஒட்டுமொத்த கர்நாடகா மக்களும் சேர்ந்து எதிர்ப்பதில்லை. குறிப்பிட்ட சில பகுதி மட்டும்தான், அது மைசூர் போன்ற சில பகுதி தான், பெரும்பாலும் யாரும் கிடையாது. அப்போது இங்கே அதே மாதிரி தான், இங்கே தமிழ்நாடு பூராவும் யாருக்கும் அது தேவையும் இல்லை, குறிப்பிட்ட சில பகுதி தான். அப்போது 2 பகுதியை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து இந்த சிக்கல் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? அரசியல் காரணம் முக்கியமான ஒன்று. அதாவது அங்கே அதை சொன்னால்தான் ஓட்டு விழுங்கிற ஒரு நிலைப்பாடு அங்கே. இங்கே காவிரி கொண்டு வருவோம்னு சொல்லி இங்கே ஒரு ஏமாற்று வேலை. இதுதான் பிரச்சனைக்கு காரணமே. முதல்ல 2 மாநில முதலமைச்சர்களும் அமர்ந்து பேசி ஆரம்பத்திலேயே தீர்க்க அளவுக்கு எம்ஜிஆர் பண்ணார். ஆனால் அது போக போக இது அரசியலாக்கி வளர்த்தது திரு கருணாநிதி. காரணம் என்ன? தொடர்ந்து 3 முறை ஆட்சியிலே திரு கருணாநிதி இல்லாத போது காவிரி பிரச்சனையை அரசியலாக்கி அந்த மக்கள், தமிழ்நாடு மக்களை வெறுக்கிற சூழ்நிலையை உருவாக்கியவர் கருணாநிதி. அதனால தான் அந்த மக்கள் தண்ணி விடக்கூடாதுன்னு கோபத்துக்கு ஆளானாங்க. இங்கே வன்முறை தூண்டுறது, காவிரி வச்சு நீங்கள் அரசியல் பண்ணது கருணாநிதி செய்ய 2 மாநில அரசுகளுக்கும் 2 மாநில மக்களுக்கும் விரோதமாக மாறித்தான் இந்த பிரச்சனை உச்சகட்டத்தை அடைந்து இன்று வரையிலும் சிக்கல் தீராமல் இருக்குது. எனவே இது வருகின்ற காலங்களில் தண்ணீர் என்பது பொதுவாக தாகத்துக்கு மட்டுமல்ல, இப்போ சம்பா போகத்துக்கு முக்கியமான ஒன்று. எனவே அதை சார்ந்து உணர்ந்து பேசி நடவடிக்கை எடுக்காவிட்டால் நம்முடைய டெல்டா பகுதி மிகப்பெரிய பாலைவனமாக மாறிடும்.